வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம எளிய முறையில் பெட்டிக்கோட்டு எப்படி தைக்கலாம் என்று பார்க்கலாம். துணி நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். டேப்பு நம்ம இந்த சைடுன்னு நீங்கள் பெரிய நம்பரில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ச்சு கணக்கு வரும். இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வரும். அதாவது 10 பாயிண்ட், 20 பாயிண்ட், இப்படி 25ன்னா 1/4 மீட்டர், 50ன்னா அரை மீட்டர், இது மாதிரி 75 அப்படின்னா 3/4 மீட்டர், 100ன்னா நமக்கு 1 மீட்டர் அப்படின்னு வரும். ஒரு டேப்பு மொத்தம் 1.5 மீட்டர் கொண்டது ஒரு டேப்பு. இப்போ நம்ம துணி எவ்வளோ எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆக மடித்து போட்டிருக்கேன் பாருங்க. 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இந்த ஓப்பன் சைடு நமக்கு எதிர்பக்கம் இருக்கணும். நம்ம சைடு நம்ம ஜாயிண்ட் பகுதி நம்ம பக்கம் இருக்கணும். ஜாயிண்ட் பகுதி தான் நம்ம பக்கம் இருக்கணும். இதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இங்கிட்ட எதிர்பக்கம் தான் நமக்கு ஓப்பன் பகுதியாக இருக்கணும். அதை பார்த்துக்குங்க. நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கரைப்பகுதி தான் நம்ம அளவு எடுக்கணும். எப்பயுமே நம்ம அளவு எடுக்கும்போது கரைப்பகுதியில் தான் அளவு எடுக்கணும். எவ்வளோ துணி இருக்குது என்ன அப்படின்னு பார்க்குறது. இங்கிட்டு இந்த சைடு நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ நான் இன்னைக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் 84 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இது 15 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் போடுற பெண்கள் மாதிரி நார்மலான பிள்ளைங்க போடலாம். அந்த லெவலுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்துங்க, இப்போ 4ஆக இருக்குது, 4 பீஸாக இருக்குது. கரைப்பகுதி அங்கிட்டு இருக்குது. நம்ம பகுதி எப்பயுமே ஜாயிண்ட் பகுதியாக தான் இருக்கணும். அதை மட்டும் பெட்டிக்கோட்டாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க. மொத்தம் 16.5 இன்ச்சு இருக்குது. 16.5 இன்ச்சில் இங்கே நம்ம எவ்வளோ சுற்றளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9 இன்ச்சு, 9, 18, 36 இன்ச்சு சுற்றளவு இருக்குது. 36 நீங்கள் 2ஆக போட்டிங்கன்னா 36 நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கணும். 2ஆக பிரிச்சிங்கன்னா 18 இன்ச்சு வரும். 18 2ஆக போடுறப்ப நமக்கு 9 இன்ச்சு வருது. 9 இன்ச்சு வருது. பார்த்துங்க, 9 இன்ச்சு வருது. அதில் நம்ம அதை தான் அளவாக எடுத்துக்கணும். 9 இன்ச்சு அளவு, 1 இன்ச்சு 9 இன்ச்சு அளவு, 1 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா தான் நம்ம விடணும். அரை இன்ச்சு விடலாம், 1 இன்ச்சு விடலாம். இப்போ 10 இன்ச்சு விட்டுருக்கேன். சுற்றளவு 10 இன்ச்சு விட்டுருக்கேன். சுற்றளவு 10 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ உயரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 16 இன்ச்சு வருது. 16 இன்ச்சில் நம்ம இங்கே 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஒன்றரை இன்ச்சு நம்ம கீழே மடிக்கிறதுக்கு எடுக்கிறோம். 1.5 இன்ச்சு மடிக்க, மேலே ஒரு அரை இன்ச்சு ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச்சு விடுறோம். இப்போ இருங்க, கழுத்து 3 இன்ச்சு கழுத்து எடுக்கிறோம். இது பெட்டிக்கோட்டு அப்படிங்கிறதுனால நமக்கு உள்ளே தான் போகணும், தெரியாத லெவலுக்கு இருக்கணும். அதுக்காக 3 இன்ச்சு கழுத்து 3 இன்ச்சு எடுத்திருக்கிறேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.25 எடுத்திருக்கேன். ஷோல்டர் எவ்வளோ? 2.25. ஒரு 1.25 இன்ச்சு ஷோல்டர் வரணும். 1 இன்ச்சு பிசுறு போயிடும், பிசுறு மடிச்சடிக்கிறதுக்காக. இங்கேயும் அதே மாதிரி 3 இன்ச்சு இங்கே கழுத்து எடுத்துருக்குறோமா, 2.25 2.25. இறக்கம் 6 எடுக்கிறோம். 2 பக்கமும் ஒரே சைடு தான் எடுத்திருக்கோம். பின் சைடு, முன் சைடு 2 பக்கமுமே 6 தான் நம்ம எடுக்கிறோம். மூணு இன்ச்சில் கோடு போட்டுக்கிறோம்.
எல்லாமே ஆரம்பிச்சு இப்போ வந்து ஷோல்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து 6.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். அது ஆம்கோலோட இறக்கம் 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 6.5 இன்ச்சுல இருந்து நம்ம அழகா இப்படி வந்து கட்டம் போட்டுக்குங்க. கட்டம் போட்டு இங்கே வந்து நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம ரவுண்டு பண்ணிக்கலாம். கோடு போட்டுக்கிறோம். 1.25 இன்ச்சில் இப்படியே வளைச்சி எடுத்துக்கலாம். வளைச்சிக்கணும். இப்போ எவ்வளோ எடுத்திருக்கேன்? இங்கே வந்து 6.5 எடுத்திருக்கேன். ஆம்கோலோட உயரம் வந்து 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இங்கே வந்து 10 இருக்கு உயரம் வந்து. இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் வந்து 1 இன்ச்சு இது வந்து நம்ம கழுத்து வந்து எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி இது வந்து ரவுண்டு கழுத்து பெட்டி கோட்டுனால உள்ள ரவுண்டு கழுத்தே வச்சுக்கலாம். இப்போ 1 இன்ச்சு வளைவு 1 இன்ச்சில் இருந்து நீங்கள் இப்படியே அழகாக வளைச்சிக்கோங்க. இங்கே வந்து 1.25 இன்ச்சு வளைச்சிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து கழுத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சிம்பிள் தான். இப்போ நான் வந்து இங்கே வந்து 1.5 இன்ச்சு மடிச்சு விட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிறதுக்காக இங்கே இப்போ வந்து அளவு எடுத்தாச்சு. நல்லா பார்த்துங்க, அளவு எடுத்துட்டேன். நீங்கள் வந்து அதான் கழுத்து வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 2.25 வச்சுருக்கேன். இங்கே வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம அடிக்கிறதுக்கு பிசுறு அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அடிச்சுக்கிறோம். இங்கே வந்து கழுத்து இறக்கம் வந்து 2 சைடுமே பின் சைடு முன் சைடு 2க்குமே நான் 6 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து பெட்டிக்கோட்டு நம்ம வந்து மேலே வந்து சுடிதாருக்கு உள்ளார இருக்கணும் தெரியக்கூடாது மேலே, அதனால் வந்து 6 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கேன். இங்கே வந்து 6.5 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். அதாவது ஆம்கோலுக்கு 6.5 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். இங்கே வந்து 1.25 வந்து வளைவு வச்சுருக்கேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16.5 இன்ச்சு உயரமும் சுற்றளவு வந்து 10 இன்ச்சு வருது. இங்கே வந்து நம்ம வந்து 1 இன்ச்சு வந்து உள்ளார பிசுறுக்காக 1 இன்ச்சு விட்டுருக்கேன் நான். அது 1/2 இன்ச்சு கூட விடலாம். நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். 9 இன்ச்சு தான் இவங்களோட அளவு வந்து 9 இன்ச்சு தான் வரணும். இங்கே வந்து 1.5 இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். இங்கே நம்ம எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். வந்து இதுதான் நார்மலு. நீங்கள் இதை விட வந்து நீங்கள் வந்து கம்மியாக வச்சுக்கணும் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து உயரத்தையும் குறைச்சிக்கலாம். சுற்றளவையும் நம்ம வந்து அவங்களோட அளவை பொறுத்து நம்ம குறைச்சி அடிச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணுறத பார்க்கலாம். முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணலாம். இப்போ நெக் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆம்கோல் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கட் பண்ணியாச்சு. முன்கழுத்து பின் கழுத்து ரெண்டுமே ஒரே அளவு தான் நம்ம வச்சுருக்கோம். மடிச்சடிக்கிற இடத்துல இங்கே வந்து நம்ம இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்து 1.5 இன்ச்சு நம்ம மடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பெரிய ஊசி இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். அடையாளப்படுத்தி வச்சிட்டோம்னா நம்ம அடிக்கும்போது நீட்டாக நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும். அளந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்லை. அது பின் சைடும் நமக்கு வந்து பதிஞ்சுக்கும். அதே மாதிரி ஷோல்டரையும் இங்கே நான் வந்து ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ தைக்க போகலாம். இப்படி விரிச்சு விட்டுக்குங்க. ரெண்டை பிரித்து விட்டுக்குங்க. பிரிச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக இப்படி விரிச்சு விட்ருங்க. இங்கே பாருங்கள், ஊசியோட அடையாளம் இங்கே படுத்தி வச்சுருக்கேன்.
1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு மடிச்சு அடிச்சுட்டு வாங்க. பொறுமையாக அடிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட் அடிக்கிறவங்களுக்கு பொறுமையாக அடிச்சுட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது அந்த மிச்ச அந்த அடையாளத்தை வந்து இந்த அர்க்காத்து கரெக்டாக இருக்கும் பார்த்துக்குங்க. இந்த அர்க்காத்தை அப்படியே மடிச்சுக்கிறோம். இந்த 1/2 இன்ச்சு ஃபுல்லாக நம்ம ரெண்டாவது ஒருத்த 1/4 இன்ச்சு மடித்து அடிச்சிட்டோம். ரெண்டாவது வந்து இங்கே அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம்ல, இதை அப்படியே மடிச்சுக்கிறோம். இந்த 1/2 இன்ச்சு அப்படியே பொறுமையாக இந்த ஓரத்துலையே அடிச்சுட்டு வரோம். அப்போ தான் நீட்டாக இருக்கும், பினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்படி கையில் வந்து நீவி விட்டுக்குங்க. அப்படியே பொறுமையாக அடிச்சுட்டு வாங்க. இப்போ அடுத்தது இந்த சைடும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு வரோம். நீங்கள் பொறுமையாக அடிங்க. அதே மாதிரி இதையும் அடிச்சுட்டு வரணும். இப்போ 1/2 இன்ச்சு ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே போயிடும். நம்ம இதை வந்து வேஷ்டி துணியிலையும் அடிக்கலாம், நம்ம துணி எடுத்தும் தைக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் இப்போ 2 சைடும் இந்த மாதிரி போட்டுக்குங்க. உள் சைடு பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இப்படி கரெக்டாக நீட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷோல்டர் அடிக்கிறோம். ஷோல்டர் 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இந்த சைடும். இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணி லைட்டாக ஓட்டிக்குங்க. அடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம கழுத்து பீஸு. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுக்குங்க. அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு. ரெண்டு தடவை இப்படி லைட்டாக இப்படி துள்ளியூண்டு சின்னதாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். மற்றதுக்குன்னா நம்ம வந்து பீஸ் கொடுத்து அடிப்போம். இதுக்கு வந்து பெட்டிக்கோட்டுக்கு வந்து பீஸ் கொடுக்கணுங்கிறது இல்லை. இதை வந்து அப்படியே உள் சைடு வெளி சைடு நல்லா பார்த்துக்குங்க. உள் சைடு தான் நம்ம அடிக்கிறோம். இதே மாதிரி அடிச்சுட்டு வாங்க. அப்படியே ஒரு சின்னதாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும், பினிஷிங் வரும். உள் சைடு நல்லா கவனமாக பார்த்து அடிங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக இப்போ ஆரம்பித்தோம் இல்லையா, அதே இடத்துல இருந்து திருப்பியும் அதே மாதிரியே கொண்டு வந்து சின்னதாக 2 தடவை மடிக்கணும். அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பிசுறு நீட்டாக உள்ளே போயிடும், நமக்கு பார்க்கவும் நீட்டாக இருக்கும். பிசுறு மட்டும் தெரியக்கூடாது. இப்போ கழுத்து அடிச்சிட்டோம் பார்த்துங்க. உள் சைடு மடிச்சு அடிச்சிருக்கோம், உள் சைடு இங்கே பிசுறு அடிச்சிருக்கோம், இதெல்லாம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி ஷோல்டர் உள் சைடு இருக்கும் இல்லைங்களா, இந்த சைடு தான் நம்ம வந்து
உள் சைடு மடிச்சு அடிக்கிறோம். அடுத்து வந்து ஆம்கோல் அடிக்கிறோம். அதே மாதிரி தான் ஆம்கோலும் சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு இது மடிக்கிறோம். செகண்ட் இது மாதிரி ரெண்டாவது ஒரு இது மடிக்கிறோம். இப்போ தைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பீஸும் இதே மாதிரி தான் அடிச்சிருக்கேன். ஒரு இது மடிக்கிறோம், செகண்டு மடிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பிசுறு போயிடும், நீட்டாகவும் இருக்கும். இது வந்து ஆம்கோல். இப்போ அடிக்கிறது வந்து ஆம்கோல் அடிச்சிட்ருக்கேன். பார்த்துக்குங்க, பொறுமையாக அடிங்க. பொறுமையாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக அப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்படியே மடிச்சுட்டு வரணும். மடிச்சுட்டு வர்றப்ப நம்ம கழுத்து பீஸ் அடித்தோம் இல்லையா, அதே மாதிரியே இதுவும் வந்துடும் குட்டியாக. லாஸ்ட்டில் அதே மாதிரியே முடிச்சிட்டோம். அதே மாதிரியே இந்த சைடும் அதே மாதிரியே இந்த சைடும் நம்ம அடிக்கிறோம். இதையும் முடிச்சிட்டோம். இது வந்து ரெண்டாவது ஆம்கோல். இதையும் முடிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. இதுதான் நீட்டாக இருக்கா உள்ளார. இப்போ அதையே என்ன செய்யணும், பெரட்டிக்கணும். ஏன்னா இது ரெண்டும் இப்போ சைடு வந்து நம்ம ஜாயிண்ட் பண்ணணும். கரெக்டாக அதை வச்சுக்கணும். இப்படி நீட்டாக வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு வந்து அளவு எவ்வளோ எடுத்தோம், 36 சுற்றளவு இருக்கணும். 36 சுற்றளவு அவங்களுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். 36ன்னா 18, 20 இருக்குது. 18 ரெண்டாக போட்டோம்னா நம்ம 36ங்கிறது 18. 18 அப்படின்னா 2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்டர்னா இருக்குது. 2 இன்ச்சில் இங்கிட்டு 1 இன்ச்சு அங்கிட்டு 1 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். இங்கிட்டு வந்து 1 இன்ச்சு, இப்போ வந்து தையல் விட்டுக்கலாம். இப்போ அந்த 1 இன்ச்சில் இருந்து நம்ம அடிச்சுட்டு வரோம். என்னை வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம் தையல், அப்போ தான் பிரியாமல் இருக்கும். அந்த இடத்துல இந்த 1 இன்ச்சில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிட்டு நம்ம ஒவ்வொரு இன்ச்சு எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டுக்கு நம்ம வந்து இதே மாதிரி தான் நம்ம தையல் விடுற மாதிரி இருக்கும். வந்து இதை கற்றுக்கிட்டிங்கன்னா எதுக்காகனா பெட்டிக்கோட் தைக்கிறோம்னா நம்ம வந்து ப்ளவுஸ் அடிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து அடிக்கிறோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கவனமாக இது பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஜாயின் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். ப்ளவுஸுங்கிறப்ப நீட்டாக வரும். அதுக்காக தான் அதே 1 இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு தையல் போட்டுக்கிறோம். உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்துருச்சா? அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் அடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதான் நம்ம பெட்டிக்கோட்டு இன்னைக்கு வந்து நம்ம அடிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துக்குங்க. வந்து பெட்டிக்கோட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நம்ம அவங்க பாடியோட உயரமும் அவங்களோட சின்ன பிள்ளைங்கன்னா அதுக்கு தகுந்த உயரம் சுற்றளவு எடுத்துக்கணும். இப்போ பெரியவங்கன்னா அதுக்கு தகுந்த உயரங்கள் சுற்றளவும் எடுத்துக்கலாம். அது மாதிரி அடிச்சுக்கலாம் நீட்டாக.